கால்ல செருப்பு இல்லாம நெடுதூரம் நடந்து போய் படிச்சுட்டு வரக்கூடிய இந்த மாணவி தொடர்ந்து எந்த கவலையும் இல்லாம கஷ்டம் இல்லாம படிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி இவங்க கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு வரதை பார்த்த நபர் அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. சர்ப்ரைஸா சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டு இந்தாங்க, இனிமேல் வெறுங்கால நடக்கக்கூடாது, செருப்பு போட்டுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அவர் சைக்கிளை கொடுக்க அதை வாங்கின மாணவி அப்படியே சந்தோஷத்துல உறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி ஒரு சந்தோஷத்தை அவங்களுடைய முகத்துல நம்மால பார்க்க முடியுது. முதல்ல மாணவி பத்தின விவரங்களை எடுத்துக்கிட்ட இந்த நபர் அவங்களுடைய வீடு தேடி போறாங்க. ஒரு சின்ன குடிசை வீட்டுல அவங்களுடைய குடும்பத்தார் இருக்காங்க. அம்மா கிட்ட நடந்ததை எடுத்து சொல்ல அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டு போறாங்க. எங்களுக்கு உதவி செய்றீங்களா, குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆச்சரியத்தோட கேட்க, அதுக்கப்புறமா மாணவி வந்ததுக்கு அப்புறமா இந்தாங்க உங்களோட காலனி அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சர்ப்ரைஸா மூடி வச்சிருந்த சைக்கிளை திறந்து காட்டி இனிமேல் சைக்கிளை தான் ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சைக்கிளையும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த மாணவி சந்தோஷத்துல அந்த சைக்கிளை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய நன்றியும் அன்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. தொட்டு தொடிஹால் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.